இதுதான் அல்லலிமோட இடம். கூப்பிடுத்தாங்க சாமி. நாங்க அல்லமீனை பார்க்கணும். அவரை எல்லாம் சர்வ சாதாரணமா பார்க்க முடியாது. அல்லமீன் எங்களுக்கு மிக பெரிய உதவி செஞ்சிருக்காரு. அவரு செஞ்ச உதவிக்கு இப்ப பலன் இல்லாம போயிடுச்சு. அதனாலதான் மறுபடியும் அவரை நாங்க பார்க்க வந்திருக்கோம். நினைச்ச நேரத்துக்கு என் குருநாதரை பார்க்க முடியாது. இங்க பாருங்க, அவங்க உயிர் பிச்சை கேட்டு சரணாகதி அடைஞ்சு இங்க வந்திருக்காங்க. நீங்க இப்படி சொன்னா அவங்களுக்கு வேற வழியே கிடையாது. இங்கேயே இவங்க உயிரை விட்டுருவாங்க. ஐயோ ஆமையா, எங்களுக்கு சாவறதை தவிர வேற வழி இல்ல. அந்த அளவுக்கு நாங்க மனசு வெறுத்து போய் இப்ப ஐயாவை தேடி இங்க வந்திருக்கோம். அவரை கொஞ்சம் வர சொல்லுங்க ஐயா. அல் அலீமே இந்த உலகத்துக்கு வரவழைக்கிறது மிகப்பெரிய ஆபத்து. அவரோட வருகை எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? மிகப்பெரிய அதிரடியா இருக்கும். அந்த சக்திய சமாளிக்கணுங்கிறது யாராலையும் இயலாத காரியம். நல்லா யோசிச்சுக்கங்க. புரியுதுங்க. எல்லாத்தையும் யோசிச்சு வேற வழியே இல்லாமத்தான் நாங்க இப்ப அல்லலிமை தேடி வந்திருக்கோம். அப்படின்னா அவரை வரவழைக்கிறதுக்கான வழிமுறைகளை நான் சொல்றேன். இங்க பாருங்க, அந்த வழிமுறைகள் எல்லாம் எனக்கும் நல்லா தெரியும். அதனால அவரை வரவழைக்கிறதுக்கான ஆட்டு ரத்தம், கோழிக்கறி, இப்படி படையல் போடுறதுக்கான அத்தனை பொருட்களையும் நான் இங்கேயே கொண்டு வந்துடுறேன். படையலுக்கான பொருட்கள்லாம் வந்துருச்சு. ஐயோ இப்ப நாங்க நம்புறோம். மனு, எத்தனை தடவை உன்கிட்ட பேசாதன்னு சொன்னேன். இப்ப பாரு எவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன்னு. தெரியாம பேசிட்டேன், பயத்துல சொல்லிட்டேன் தமன்னா. ஏதாவது சொல்லி காப்பாத்து தமன்னா. ஏய், உதவி கேட்க வந்துட்டு இப்படி உபத்திரத்தை கொடுத்துட்டீங்க. இல்லைங்க ஐயா. சார், என்ன மன்னிச்சிருங்க ஐயா. அவனை மன்னிச்சு விட்டுருங்களேன். அவன் ஏதோ தெரியாம பேசிட்டான். ப்ளீஸ் அவங்கள மன்னிச்சிடுங்கய்யா. தயவு செஞ்சு நீங்க தான் காப்பாத்துங்க ஐயா. ஐயா ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. சாமி, அட போட. ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. ஐயோ, என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஏற்கனவே நீங்க எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவி ஒண்ணு செஞ்சீங்க. பொம்மைங்கிற ஒரு ஆவியை நீங்க தான் கட்டுப்படுத்துனீங்க. ஆனா அவ இப்ப வெளியேறிட்டா. உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு மீன் உருவம் எடுத்து இப்ப அவ வெளியே வந்துட்டா. என்னது? என்ன பார்த்து பயந்து ஓடுன அந்த பொம்மி மறுபடியும் இந்த உலகத்துக்கு வந்திருக்காளா? ஆமா ஆமா ஆமா. அவ ஆத்மாவுக்கு அவ்வளவு பெரிய சக்தி கிடைச்சிருச்சா? ஆமாங்கய்யா. அந்த 6 கால பூஜை அவங்களுக்கு மிகப்பெரிய சக்தியை கொடுத்திருக்கு.
ஐயா, அந்த பொம்மி ஆவியை மட்டும் நீங்க அழிச்சிட்டீங்க, உங்களுக்கு பெரிய புண்ணியமா போகும். அவருக்கு என்னடா புண்ணியம்? அவரே ஒரு ஆவிதான்டா. டேய், உன்னை என்ன ரெண்டு பேரும் பண்ண? கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? இவனை பாரு தமன்னா. சும்மா இருங்க சித்தப்பா. சரி சரி, என்ன சரணடைஞ்சி உதவின்னு வந்தவங்களுக்கு